பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் பாடத்தை ஆரம்பிப்போம். பாருங்க, அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹர்ஃபு சம்பந்தமாக பேசினார்கள். ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் ஹர்ஃபுக்கு நாங்க தாரீஃப் சொல்லுவோம். ஹுவ கலிமத்துன் தல்லத் அலா மஅனன் ஃபீ கைரிஹா, ஃபீ நஃப்ஸிஹா அல்ல ஃபீ கைரிஹா. கருத்தை தரும், ஆனா ஃபீ நஃப்ஸிஹா என்றா இல்ல ஃபீ கைரிஹா. தன்னில் அது கருத்தை தராது, பிறர்ல தான் அது கருத்தை தரும். உதாரணமாக லம், ஃபி, ஹல் இவைகளை பொறுத்த வரைக்கும் இவைகளுக்கென்று தனி கருத்துக்கள் இருக்கிறதா என்றால் இல்லை. எப்பொழுது இவைகள் இன்னும் ஒன்றோட சேருமோ அப்ப நாங்க சொல்லுவோம் லம் என்றா நாங்க சொல்லுவோம் அதுக்குரிய கருத்து நஃபிய கொடுப்போம், நஃபிய அதற்கு கொடுப்போம். ஹல் இஸ்திஃபஹாம நாங்க நிஷுவோம் அதுக்கு கொடுப்போம். எனவே இப்படி அது எதோட சேருதோ அதனுடைய அந்த கருத்தை நாங்க நிஷுவோம் அதற்கு கொடுப்போம். எனவே எதுவெல்லாம் தன்னில கருத்தை அறிவிக்காம பிறர்ல அது கருத்தை அறிவிக்குமாக இருந்தால் அதற்கு சொல்லுவோம் ஹர்ஃப் என்பதாக சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹர்ஃபுன் ஜாஅ லிமஅனன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹர்ஃபுன் ஜாஅ லிமஅனன் என்று சொல்லியிருக்கிறார்கள். கருத்துக்கு வந்துவிட்ட ஹர்ஃப், கருத்துக்கு வந்துவிட்ட எழுத்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த வார்த்தையின் மூலமாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு எதை தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால், எதுவெல்லாம் ஹுரூஃபு தஹஜ்ஜியாக இருக்கிறதோ அவைகள் சம்பந்தமாக இந்த இடத்துல பேசல, அவைகள் சம்பந்தமாக இந்த இடத்துல பேசல. எனவே ஹர்புகள் என்பது இது கருத்துக்கு வந்துவிட்ட ஹர்புகள், அதுதான் இந்த இடத்துல ஹர்புகள். அதாவது கலாமாக இருக்கின்ற ஹர்புகள் என்பது அவைகள் தான் என்பதை சொல்லுகிறார்கள். கலாமுடைய வகைகளான ஹர்புகள் என்பது இது ஹுரூஃபு தஹஜ்ஜி கிடையாது. ஹர்ஃபுன் ஜாஅ லிமஅனன் இதுதான் இந்த கலாமுடைய வகைக்குள், கலிமாவுடைய வகைக்குள் உள்ளடங்கும் என்பதை சொல்லுகிறார்கள். எனவே எதுவெல்லாம் ஹர்ஃபுன் ஜாஅ லிமஅனன் இந்த காயிதாவை விட்டு நல்கி ஹுரூஃபு தஹஜ்ஜியாக இருக்கிறதோ அதுவெல்லாம் நாங்கள் அதற்கு கலிமா என்று சொல்ல மாட்டோம். ஏன், என்ன காரணம்? அது தான் ஒரு கருத்தின் மீது அறிவிக்காததின் காரணத்தினால் அதற்கு கலிமா என்று சொல்ல மாட்டோம். உதாரணமாக அலிஃப் இருக்கிறது, இந்த அலிஃபுக்கு நாங்க கலிமாவா என்றால் நாங்கள் சொல்லுவோம் இது கலிமா இல்லை, கலிமாவுடைய வகைகளை சேர்ந்ததா என்றால் கலிமாவுடைய வகைகளை இது சேராதது என்பதாக இதற்கு நாங்கள் விடை சொல்லுவோம். கைர் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக பாருங்க, இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அலாமாத்துல் இஸ்ம், இஸ்முடைய வகைகளை சொல்லுகிறார்கள். இஸ்முடைய வகைகளை சொல்லுகிறார்கள். ஃபல் இஸ்மு யுஅரஃப், இஸ்ம் என்பது அறியப்படும் பில் ஹஃபுல், முதலாவது ஹஃபுதின் மூலமாக அறியப்படும். ஹஃபுல் என்றால் ஜர் என்ற கருத்து. இரண்டாவது வத்தன்வீனி, தன்வீனின் மூலமாக அறியப்படும். மூன்றாவது வதுஹூலில் அலிஃபி வல்லாம், அலிஃப் லாம் நுழைவதின் மூலமாக அறியப்படும். அடுத்தது வஹுரூஃபில் ஹஃபுல், ஹஃபுலுடைய ஜெர்ருடைய எழுத்துக்கள் நுழைவதின் மூலமாக அறியப்படும். வஹிய, இந்த ஹஃபுலுடைய ஜெர்ருடைய எழுத்துக்களாகிறது மின், வஇலா, வஅன், வஅலா, வஃபி, வருப்ப, வல்பாஉ, வல்காஃபு, வல்லாமு, வஹுரூஃபுல் கஸம். வஹிய, இந்த ஹுரூஃபுல் கஸம் ஆகிறது அல் வாவு, வல்பாஉ, வத்தாஉ என்பதாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த இடத்துல இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதலாவதாக பாருங்க கலாம் சம்பந்தமாக பேசினார்கள். இரண்டாவதாக கலாமுடைய வகைகள் சம்பந்தமாக பேசினார்கள். இந்த கலாமுடைய வகைகள் முனாசபா சொல்றேன் பாருங்க.
ஒவ்வொரு பாடத்துக்கு மத்தியில் தொடர்பு என்ன? முதலாவதாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் கலாம் சம்பந்தமாக பேசினார்கள். கலாம். இரண்டாவதாக கலாமுடைய வகைகள் சம்பந்தமாக பேசினார்கள். மூன்றாவதாக இசுமுடைய அடையாளங்கள் சம்பந்தமாக பேசுகிறார்கள். ஏனென்றால் கலாமுடைய வகைகள்ல ஒன்றுதான் இசும். இப்ப இந்த இசுமுடைய வகைகள் சம்பந்தமாக பேச போறாங்க. அதே போன்றுதான் அடுத்தது கலாமுடைய வகைகள்ல ஒன்றுதான் ஃபிஅல். அடுத்ததாக ஃபிஅலுடைய அடையாளங்கள், இது சம்பந்தமாக பேசுவார்கள். அடுத்ததாக கலாமுடைய வகைகள்ல ஒன்றுதான் ஹர்ஃப். அடுத்ததாக ஹர்ஃப் சம்பந்தமாக நினைவார்கள், பேசுவார்கள். எனவே இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் அக்ஸாமுல் கலாம், கலாமுடைய வகைகளை சொல்லி முடித்ததன் பிறகு எந்த விடயத்தை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்றால், கலாமுடைய வகைகள் ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதலாவதாக இஸ்ம் சம்பந்தமாக பேசுகிறார்கள். இந்த இஸ்முக்கு பிரதானமாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா, அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்கள் 4 விதமான அடையாளங்களை சொல்லுகிறார்கள். இஸ்மை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக 4 விதமான அடையாளங்களை கொண்டு அது அறியப்படும் என்பதாக சொல்லுகிறார்கள். இந்த நாளிலே ஏதாவது ஒன்று நாங்க பெற்றுக்கொள்வோமாக இருந்தால், அல்லது இந்த 4 அடையாளங்கள்ல ஏதாவது ஒன்று அந்த வார்த்தை கபூல் செய்கிறது, இப்படியாக இருந்தால் அது இஸ்ம் என்பதாக நாங்கள் சொல்லுவோம். இதுல முதலாவது அடையாளம் சொன்னார்கள், இஸ்மு யுரஃப் பில் ஹஃப்த். இஸ்மை பொறுத்த வரைக்கும் ஹஃபுதை கொண்டு அறியப்படும். ஹஃபுதை கொண்டு அறியப்படும். ஹஃபுத் என்ற என்ன? ஹஃபுத் என்ற நாங்க ஜெர்ருக்கு சொல்லுவோம். ஜெர்ரை கொண்டு அறியப்படும். உதாரணமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாருங்க, பிஸ்மி, இந்த இஸ்ம் என்ற வார்த்தை இதுல ஜெர்ரு வந்திருக்கு. எனவே இந்த ஜெர்ரை வச்சு நாங்க முடிவெடுப்போம், இந்த இஸ்ம் என்ற வார்த்தை இது ஒரு இஸ்ம். அல்லாஹி, ஜெர்ரு வந்திருக்கு. எனவே இதை வைத்து நாங்க முடிவெடுப்போம், இது ஜெர்ரு, இது இஸ்ம். அர் ரஹ்மானி, பாருங்க கடைசியில ஜெர்ரு வந்திருக்கு. எனவே இதை வச்சு நாங்க முடிவெடுப்போம், இந்த ரஹ்மான் என்ற வார்த்தை இது இஸ்ம். அர் ரஹீமி, கடைசியில ஜெர்ரு வந்திருக்கு. எனவே இந்த ரஹீம் என்ற வார்த்தையை, இந்த ஜெர்ரை வைத்து நாங்கள் முடிவெடுப்போம், இந்த ரஹீம் என்ற வார்த்தை இது ஒரு இஸ்ம் என்பதாக நாங்கள் முடிவெடுப்போம். ஏன்? இது எல்லாத்திலையுமே என்ன வந்திருக்கிறது? ஜெர்ரு வந்திருக்கிறது. இரண்டாவதாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இரண்டாவது அடையாளமாக சொல்லுகிறார்கள், அத்தன்வீன். தன்வீன் வர வேண்டும். தன்வீனின் மூலமாக, தன்வீனை கொண்டு இஸ்ம் என்பது அறியப்படும் என்பதாக சொல்லுகிறார்கள். தன்வீனை கொண்டு இஸ்ம் என்பது அறியப்படும். தன்வீனை பொறுத்த வரைக்கும் தன்வீன் என்ற எங்களுக்கு தெரியும், ஒன்று 2 லம்மாக்கள் வாரது, அல்லது 2 ஃபதஹாக்கள் வாரது, அல்லது 2 கஸ்ராக்கள் வாரது. இதை வச்சு நாங்கள் சொல்லுவோம் தம்மத்தைன், ஃபதஹத்தைன், கஸ்ரத்தைன் என்று சொல்லுவோம். எனவே இதன் மூலமாக இது இஸ்ம் என்று எங்களுக்கு என்ன செய்யலும், அறிஞ்சு கொள்ளியலும். ஜெய்துன், தன்வீன் வந்திருக்கிறது. எனவே இந்த தன்வீனை வச்சு ஹஃப்லுட இன்னும் ஒரு பேர் தான் ஜர், ஜர்ன்னு சொல்லிடும். எனவே இந்த தன்வீனை வச்சு நாங்க கண்டுபிடிக்கலும் இது இஸ்ம். ஜெய்துன், இது ஒரு இஸ்ம். ஏன்? இதுல தன்வீன் வந்து இருக்கிறது. அன் ஷஜரத்தின் என்று வருகிறது. அன் ஷஜரத்தின் என்று வருகிறது. அன் ஷஜரத்தின் என்று வருகிறது. எனவே இதை வச்சு எங்களுக்கு கண்டுபிடிக்கலும் இந்த ஷஜரத்தின் என்பது ஒரு இஸ்ம். ஏன்? அதுல ஜெர்ரு வந்திருக்கிறது, கசரத்தைன் வந்திருக்கிறது, தன்வீன் வந்திருக்கிறது. எனவே இவைகளை வச்சு நாங்க நிச்சயம் கண்டுபிடிக்கலும். அப்ப எதிலெல்லாம் எந்த வார்த்தைகள்ல தன்வீன் இருக்கிறதோ, அது தம்மத்தைனாக இருக்கலாம், ஃபதஹத்தைனாக இருக்கலாம், கசரத்தைனாக இருக்கலாம், எதிலெல்லாம் இவைகள் வருகிறதோ அது எல்லாமே இஸ்ம் தான். ஏன் இஸ்ம் என்றால் அதிலே தன்வீன் இருக்கிறது, அதனால அது இஸ்ம். இது இரண்டாவது அடையாளம் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. மூணாவது அடையாளம் சொல்லுகிறார்கள், துஹூலுல் அலிஃபி வல்லாம். இஸ்ம் என்பது அறியப்படும்,
ஒன்று பில் ஹவல் ஹவலை கொண்டு அறியப்படும், இரண்டாவது தன்வீன் தன்வீனை கொண்டு அறியப்படும், மூன்றாவது வதுஹூலில் அலிஃபி வல்லாம் அலிப்லாம் நுழைவதன் மூலமாக இது இஸ்ம் என்று அறியப்படும். ஒரு வார்த்தையில அலிப்லாம் இருக்குமாக இருந்தால் அது இஸ்ம் தான். ஏனென்றால் ஃபியல்ல ஒரு காலமும் அலிப்லாம் வராது. ஆனால் நாங்க இன்னும் மேலதிகமாக அல்ஃபியாக்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் ஃபியல்ல அலிப்லாம் வார சப்ஜெக்டுகளும் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அது நாங்க பின்னால படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அது சம்பந்தமாக பார்ப்போம். எனவே இப்ப நாங்க வழங்குறது, நாங்க ஆரம்ப நிலைக்குரிய கிதாபை படிக்கிற நாங்க வழங்கணும், அலிஃப்லாம் எங்கெல்லாம் வருகிறதோ அது எல்லாமே இஸ்ம் தான். அலிஃப்லாம் வரக்கூடிய எல்லாமே இஸ்ம் தான். அர் ரஹ்மான் இசுமேன் அலிஃப்லாம் வந்திருக்கிறது. அர் ரஹீம் இது இசுமேன் அலிஃப்லாம் வந்திருக்கிறது. எனவே இந்த அடையாளங்களை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலும், கண்டுபிடிக்க இயலும். நாலாவது துஹூலு ஹுரூஃபில் ஹஃபுல் ஹஃபுடைய எழுத்துக்கள் நுழைகிறது. ஒன்று அலிஃப்லாம் நுழைவதன் மூலமாக இது இசும் என்று எங்களுக்கு கண்டுபிடிக்கலும். அடுத்தது நாலாவது அடையாளம் ஜருடைய எழுத்துக்கள் நுழைவதன் மூலமாக இது இசும் என்று எங்களுக்கு என்ன செய்யலும், கண்டுபிடிக்கலும். அந்த எழுத்துக்கள் சம்பந்தமாக முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், மின் வ இலா வ அன் வ அல வ ஃபீ வ ருப் வல் பாஉ வல் காஃபு வல் லாம் என்பதாக சொன்னார்கள். இந்த எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த எழுத்துக்கள் இசும்களோட ஹாஸான இசுமுக்கண்டே வரக்கூடிய எழுத்துக்கள். அதனாலதான் இதை சொல்லிருக்கிறார்கள். இன்னும் சில எழுத்துக்கள் இருக்கிறது, அது இசுமுக்கண்டே ஹாஸானது அல்ல. எனவே இவைகள் இசுமுக்கண்டு ஹாஸாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த எழுத்துக்களை என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது கசமுடைய எழுத்துக்கள் வாரது. கசமுடைய எழுத்துக்கள் வாரது இதுவும் ஹஃபுடைய எழுத்துக்களை சேர்ந்ததுதான். ஏன், எப்ப கசமுடைய எழுத்துக்கள் வருகிறதோ அதுக்கு பின்னால வரக்கூடிய இசும்களுக்கு அவைகள் என்ன செய்யும், ஜெர்ரு செய்யும். அதனால இவைகளும் கசமுடைய எழுத்துக்களும் இதுவும் ஹுரூஃபுல் ஹஃபுதை சார்ந்ததுதான். அவைகள் என்னென்ன, அல் வாவு வாவு வாரது, அதே போன்று வல் பாஉ பா வாரது, அதே போன்று அத்தாஉ தா வாரது. ஏன் இவைகளுக்கு ஹுரூஃபுல் கசம் கசமுடைய எழுத்துக்கள் என்று சொல்லப்படும் என்றால், ஏன் இவைகளுக்கு கசமுடைய எழுத்துக்கள் ஹுரூஃபுல் கசம் என்று சொல்லப்படும் என்றால், இவைகள் நுழையுது எங்க நுழையுது என்றா அல் முக்ஸம் பி எதை கொண்டு சத்தியம் செய்யப்படுமோ அதில இவைகள் நுழைகிறது. எனவே முக்ஸம் பிஹி என்பது இது இஸ்மாகத்தான் இருக்கும். எனவே முக்ஸம் பிஹியில இது நுழைகின்ற காரணத்தினால் தான் இதற்கு ஹுரூஃபுல் கஸம் என்பது நாங்கள் சொல்லுகிறோம். ஹுரூஃபுல் கஸம் என்பதாக நாங்கள் சொல்லுகிறோம். உதாரணமாக வல்லாஹி என்று சொல்லுவோம், பில்லாஹி என்று சொல்லுவோம், தல்லாஹி என்று சொல்லுவோம். எனவே சுருக்கம் என்னென்றால், இசுமுடைய அடையாளங்கள் என்பது இசும் 4 விதமான அடையாளங்களை கொண்டு அறியப்படும். முதலாவது ஹஃபுல் ஜெர்ரு இவற்றை கொண்டு இசும் அறியப்படும். இரண்டாவது தன்வீன் தன்வீனை கொண்டு அறியப்படும். மூன்றாவது துஹூலுல் அலிஃபி வல்லாம் அலிஃப்லாம் நுழைவதன் மூலமாக அறியப்படும். நாலாவது துஹூலு ஹுரூஃபில் ஹஃபுல் ஹஃபுடைய எழுத்துக்கள் ஜெருடைய எழுத்துக்கள் நுழைவதன் மூலமாக அறியப்படும். இந்த 4ஐயும் எங்களுக்கு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம், இந்த 4ல 2 ஆகிறது இது இசுமுடைய கடைசியில வரும். இன்னும் 2 ஆகிறது இசுமுடைய ஆரம்பத்துல வரும். 4 விடயங்கள் சொன்னார். ஒன்று ஹஃபது சொன்னார், தன்வீன் சொன்னார், துஹூலுல் அலிஃபி வல்லாம் சொன்னார், துஹூலுல் ஹுரூஃபில் ஹஃபது சொன்னார். இந்த 4லையும்
நாங்க 2 விதமாக பிரிப்போம். ஒன்று 2, இந்த 4 அடையாளங்கள்ல 2 அடையாளங்கள் இவைகள் ஒரு பெயர் சொல்லுடைய கடைசியில வரும். அது என்னென்ன? ஒன்று ஹஃபல், அதே போன்று தன்வீன். இந்த 2ஐயும் பொறுத்த வரைக்கும் ஜெர்ரு, அதே போன்று தன்வீன், இந்த 2ஐயும் பொறுத்த வரைக்கும் இவைகள் ஒரு வார்த்தையுடைய இறுதியில் தான் வரும். அதே போன்றுதான் துஹூலுல் அலிஃபி வல்லாம், அலிஃப்லாம் நுழைகிறது. அதே போன்று துஹூலு ஹுரூஃபில் ஹஃபல், ஹஃபலுடைய எழுத்துக்கள் நுழைகிறது. இவைகளை பொறுத்த வரைக்கும் இவைகள் ஒரு இஸ்முடைய ஆரம்பத்தில் தான் வருமே தவிர இறுதியிலே என்ன செய்யாது, வராது. இவைகள் ஆரம்பத்தில் தான் வருமே தவிர இறுதியிலே வராது. இதுல அல்ஃபியத் இப்னு மாலிக் நாங்க படிக்கக்கூடிய நேரத்துல அல் இஸ்னாதையும் சொல்லுவார், அல் இஸ்னாதையும் சொல்லுவார். ஆனா முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இங்கே இஸ்னாத் என்ன செய்திருக்கிறார்கள், விழுத்தாட்டி இருக்கிறார்கள். அது சம்பந்தமாக எங்களுக்கு என்ன செய்யல, முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பேசல. ஏன்? இது ஆரம்ப நிலையிலே கற்கக்கூடிய மாணவர்களுக்குரிய கிதாப் என்பதனால் இஸ்னாத் சம்பந்தமாக பேசல. ஆனா நாங்க அல்ஃபியா படிக்கக்கூடிய நேரத்துல இஸ்னாதும் இஸ்னாதை கொண்டும் இஸ்ம் என்ன செய்யப்படும், அறியப்படும் என்பது சம்பந்தமாக நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஹைர், இன்ஷா அல்லாஹ் எங்களோட பாடத்தை நாங்க இதோட முடிச்சு கொள்ளுவோம். அடுத்ததாக எங்களோட அடுத்த கிளாஸ்ல கலாமுடைய வகைகள்ல 2வது பங்காகிய ஃபிஅல், இந்த ஃபிஅலுடைய அடையாளங்கள் சம்பந்தமாக நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நேரங்களை காலங்களை நீங்க மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி ஒதுக்கி இருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களோட கால நேரங்கள்ல பரக்கத் செய்ய வேண்டும். அதே போன்று பூரணமான இல்ம உங்களுக்கு தர வேண்டும். கட்டாயம் உங்களோட துஆக்கள்லையும் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்க. ஜஸாக்குமுல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.